ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க. உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்கணும். கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா நல்லது. நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி, செவ்வாயுடைய பெயர்ச்சி பலன்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னன்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல், நம்மளுக்கு நேரம் சரியில்லாம இருப்பது. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு. உடல்நிலை சரியினால மனோதிடம் இல்லை, என்னால சில முயற்சிகள் பண்றேன், என்கிட்ட பணம் இல்லை, சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு. அதே போல ஒரு போட்டி, ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும். அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும், ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும், அந்த ப்ரொமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும். நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம். அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம். அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த முயற்சி வெற்றி அடையுதா இல்லையா, நம்மளுக்கு சில விஷயம் நடக்குதா இல்லையா, என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் பகவான் நல்லதை கொடுப்பாருன்னா இல்லை, சில ராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு. அப்ப சில ராசி என்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், அதை சார்ந்த பதிவு தான் இது. கவனமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சமசப்தம ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இது வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அடுத்த 45 நாட்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 7.5 சனி பிரச்சனை அதிகமா சந்திக்கிறீங்க. ஒன்றும் டெவலப்மெண்ட்டே இல்லை சார், எல்லாமே தடையாயிட்டு இருக்கு, எல்லாமே ஸ்லோவா இருக்கு, நான் எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்லோவா இருக்கிறதுனால கடன் பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கு, பயமா இருக்கு, என்ன ஆகும்னு தெரியல. ஒண்ணுமே பயப்படாதீங்க. இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி, அதனால தனஸ்தானத்ததிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில பணம் வந்துட்டு தான் இருக்கும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. 2வது, இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையா அந்த தனஸ்தானத்தையே பார்ப்பார். அப்ப இந்த காலகட்டத்துல பண வருமானம் வரும். எந்தெந்த ஃபீல்டுக்கு வரும்? மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான பேச்சு. ஏன்னா இதெல்லாம் செவ்வாயோட காரகத்தில் வருதுனால சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பணம் வரவு வந்தே தீரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதை வேணால் செய்யலாம், கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிருவீங்க. அதே போல தொழில இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது புதுசா முதலீடு பண்ணணும், செய்யணும், கடன் வாங்கி போடுறீங்கன்னா செய்யலாம். அது கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும், சம்பாத்தியத்தை தான் கொடுக்கும், நல்லது நடக்கும். அதே மாதிரி ரத்த உறவுகளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அது கூட பிறந்தவங்க, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான்,
யாரா மூலியமா இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு உதவி செய்யாம போகவே மாட்டாங்க. கண்டிப்பா நடக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அந்த அமைப்பு உண்டு. மனைவியால் உங்களுக்கு லாபம், கணவரால் லாபம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர்னு வேலை கிடைக்கும், அவங்க மூலியமா ஏதாவது பண வரவுகள் உண்டு, அவங்க ஏதாவது உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல அவங்களுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது, அவங்ககிட்ட பேசுறது நல்லது. ஆனா இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட பேசுங்க, பிரச்சனை இருக்கு, இதை எப்படி தீர்க்கலாம், அவங்க சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. அது சின்ன சின்ன ஐடியாஸ் கூட உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இல்ல அவங்களே ஏதாவது பண உதவிகள் எங்க இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி பெண்ணா இருக்கீங்கன்னா கணவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து சொல்லுங்க, அந்த பிரச்சனையை தீர்ப்பார் அவர். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல பிரச்சனை, இல்ல வீட்டுல பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, பண வரவுகள் ஏதாவது பிரச்சனை, இல்ல நீங்க வேற யாருக்கா கொடுத்துருக்கீங்க வர வேண்டியதுன்னா அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான லாபங்கள் உண்டு. சொத்து விற்கும், இடம் விற்கும், அதனால நீண்ட கால பிரச்சனைகள் தீரும், பண வரவுகள் வரும், அதன் மூலமாக லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நேரம். அதே போல அந்த இடம் வித்து சொத்து வித்து வரக்கூடிய காசுல பிசினஸ்ல நல்ல குரோத் இருக்கும். அந்த இடத்த வச்சு டாக்குமெண்ட் வச்சு யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அந்த இடத்த விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது விற்கிறதுனால ஒன்றும் தப்பு வராது, உங்களுக்கு லாபம் தான் வருமே தவிர பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த இடத்த வித்து வெளில வாங்க, திருப்பி ஒரு இடம் வாங்கிக்கலாம். 7 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு இடம் வாங்குவீங்க, கவலைப்படாதீங்க. ஆனா கடனை வளர்த்துக்கிட்டே போகாதீங்க, அது ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும். அதே போல நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, இந்த செவ்வாய் அப்படின்னால 7ஆம் இடம் ரொம்ப உறுதியா ஒரு திருமண வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல உங்களுடைய சொந்தத்திலேயே பாருங்க, இப்ப ரொம்ப நாளா நீங்க வெளில போய் பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போ உங்க சொந்தத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது சொந்தத்திலேயே ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அது அப்பா வழியா இருக்கலாம், அம்மா வழியா இருக்கலாம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது, அவங்கள வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை, 2வது குழந்தை பெற்றக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த செவ்வாய் மிகப்பெரிய யோகத்தான் கொடுப்பாரு, எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்லதான் நடக்கும். முக்கியமா வேலையெல்லாம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில நல்ல பொசிஷன் கிடைக்கும் போது, நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை நிறைய பேர் உங்க எதுவுமே செய்யல, பெர்ஃபார்மே பண்ணலன்னு சொன்னவங்களாம் அவங்க வாயாலே பரவாயில்ல நீங்க நல்லா டெவலப் ஆயிட்டீங்க, நல்லா குரோ ஆயிட்டீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல மீனராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான லாபம் உண்டு, வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான லாபம் உண்டு, இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் வரலாம். அதே போல வெளிநாடு வாழக்கூடியவர்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெளிநாட்டுல வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு. யாரெல்லாம் டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கலாம் இந்த காலகட்டத்தில் மீனராசி இருந்தால் கண்டிப்பா சேர்ந்துருவீங்க. ஏதாவது ஒரு வகையில லோனை வாங்கியாவது எங்கேயா ஃபாரின்லேயே எங்கேயாவது ஒரு விஷயத்த உருட்டி பரட்டி ஏதாவது இடத்துல சேர்ந்துருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உறுதியா உண்டு. மொத்தத்துல மீனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மிகப்பெரிய நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவா இருக்கும். நம்ம பாசிட்டிவா சில பலன்கள் சொல்லியிருப்போம், அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல சில தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா சனி திசை, ராகு திசை, கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் திசை பிரச்சனையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை, புதன் திசையே சுப கிரகமா இருந்து கூட கெட்டதை கொடுத்துருக்கும். நிறைய பேருக்கு நோய், கடன், பிரிவினை இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு. அதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுல பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க, நோட்லயும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதுல கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, இது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஒரு கோவில்ல பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.